மனுகுலம் அவரால் சிருஷ்டிக்கப்பட்டபடியால் அவர் நன்மை செய்தாலும் செய்யாமல் போனாலும் நாம் நம்முடைய வேதாமத்தின் தேவனை தொழுது கொள்ள வேண்டியது ரொம்ப கட்டாயம். அவர் நன்மை செய்தால் ஒண்டிதான் நான் அவரை தொழுது கொள்வேன் என்று நாம் சொல்வோமே, ஆனால் அவர் தேவனாய் இருக்கிறபடியால் நாம் அவரை பணிந்து கொண்டு அவரை ஆராதிக்க வேண்டியது கட்டாயம். ஏனென்றால் அவரால் நாம் சிருஷ்டிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். வேதாமத்தின் தேவனை ஆராதிக்கிறவர்கள் எவ்விதமாய் ஆராதிக்க வேண்டும் என்றும் ரொம்ப தெளிவாக அவர் அந்த சத்தியத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். வேதாமத்தின் தேவனை அவர் எப்படி தன்னை ஆராதிக்க வேண்டும் என்று வெளிப்படுத்தியிருக்கிறாரோ அப்படி ஆராதிக்க வேண்டியது ரொம்ப கட்டாயமாக இருக்கிறது. நீங்கள் நானும் சபையை கூடி வரும் பொழுது நமக்குள்ளாக வெவ்வேறு கருத்து வேறுபாடுகள் இருக்கக்கூடாது. மாறாக ஒன்றாக இருக்க வேண்டும். ஒன்றாக இருக்க வேண்டும் என்றால் நாம் தேவ வார்த்தையின்படியே கூடி வர வேண்டும். எஸ்ரா 3 வசனம் 2 இப்போதைக்கு நான் வாசிக்கிறேன். அப்பொழுது யோசதாக்கின் குமாரனாகிய யோசுவாவும் அவன் சகோதரராகிய ஆசாரியரும் சேல்தியலின் குமாரனாகிய செருபாபேலும் அவன் சகோதரரும் எழும்பி தேவனுடைய மனிதனாகிய மோசையின் நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி சர்வாங்க தகனங்களை பலியிடும்படிக்கு இஸ்ரவேலுடைய தேவனின் பலிபீடத்தை கட்டினார்கள். Then Joshua son of Jozadak and his fellow priests and Zerubbabel son of Shealtiel and his associates began to build the altar of the God of Israel to sacrifice burnt offerings on it in accordance with what is written in the law of Moses the man of God. சத்தியமுள்ள வேதாகமத்தின் தேவனுடைய ஒரு முக்கியமான சுபாவமும் எதிர்பார்ப்பு என்னவென்றால் அவர் ஆராதனை கொள்ளுகிறவராயிருக்கிறார். சத்தியமுள்ள வேதாகமத்தின் தேவன் நன்மை செய்வது அடிப்படையில் வைத்து மனுகுலம் ஆராதிக்க வேண்டும் என்று மாத்திரமல்ல, அவர் தேவனாய் இருக்கிறபடியால் அவர் தேவனுக்கு அடுத்த சத்குணங்கள் அவருக்குள் இருக்கிறபடியால் அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட மனிதர்கள் ஆராதித்துதான் ஆக வேண்டும். ஆராதனை செலுத்தாமல் இருப்பது அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட மனுகுலம் அவருக்கு செய்கிற ஒரு துரோகம் என்பது நாம் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். மனுகுலம் அவரால் சிருஷ்டிக்கப்பட்டபடியால் அவர் நன்மை செய்தாலும் செய்யாமல் போனாலும் நாம் நம்முடைய வேதாமத்தின் தேவனை தொழுது கொள்ள வேண்டியது ரொம்ப கட்டாயம். தொழுது கொண்டுதான் ஆக வேண்டும். அவர் நன்மை செய்தால் ஒண்டிதான் நான் அவரை தொழுது கொள்வேன் என்று நாம் சொல்வோமே, ஆனால் பிசாசனவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து நீர் எனக்கு தாளவணங்கினால் என்னை நீர் ஆராதித்தால் இவைகளை உனக்கு தருவேன் என்று லஞ்சத்தை சொன்ன பிசாசு போல் இருக்கும். ஆகையால் கர்த்தர் எனக்கு என்ன செய்தார், நான் அவரை ஆராதிக்க வேண்டும் என்பதான கேள்வியை நாம் கர்த்தரிடத்திலே கேட்க முடியாது. அவர் நன்மை செய்கிறது எப்போதும் இருக்கிற ஒரு காரியம், அது சத்தியம்தான். அவர் எப்போதும் நன்மை செய்கிற தேவன் என்பது உண்மை. ஆனால் அவர் நன்மை செய்கிறபடியால் நாம் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று நாம் எண்ணம் கொள்ளக்கூடாது. அவர் தேவனாய் இருக்கிறபடியால் நாம் அவரை பணிந்து கொண்டு அவரை ஆராதிக்க வேண்டியது கட்டாயம். ஏனென்றால் அவரால் நாம் சிருஷ்டிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஆனால் நன்மை செய்தால்தான் தேவன் ஆராதிக்கணும் என்று எண்ணம் கொள்ளுகிற ஆண்டவர் அறியாத அந்தகாரப்பட்டிருக்கிற மக்கள் அப்போஸ்தலனாகிய பவுல் 1 ரோமர்ல சொன்ன வண்ணமாகவே சிருஷ்டிகரை தொழுது அவர்கள் சேவியாமல் சிருஷ்டிப்பை அவர்கள் தொழுது சேவித்துக் கொண்டு இருக்கிறார்கள். அதாவது இப்பிரபஞ்சத்தின் சிருஷ்டிப்பு அவர்களுக்கு நன்மையா இருக்கிறபடியால் அதை அவர்கள் ஆராதிக்கிறார்களே தவிர அதை படைத்த சத்தியமுள்ள தேவனை ஆராதிப்பதற்கு அவர்களுக்கு விருப்பமில்லை. ஆகையால் எது நன்மை கொடுக்குதோ அதை ஆண்டவரை அறியாத அந்தகாரப்பட்டிருக்கிற ஆட்கள் தொழுது கொள்ள விரும்புகிறார்கள். அவர்களுக்கு எது நன்மை செய்கிறதோ அதை அவர்கள் பிடித்துக் கொள்கிறார்கள். ஏத்திஸ்ட் என்று சொல்லுகிற ஆட்கள் நீங்கள் எடுத்துக்கொண்டால் அவர்கள் மெய்யாகவே ஏத்திஸ்ட் அல்ல. அவர்களுக்கு ஒரு கடவுள் உண்டு. அது என்னவென்றால் இந்த கிரியேஷன், இந்த படைப்பு. அவர்களுக்கு இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தில் இருக்கிறவைகள் தான் அவர்களுக்கு முக்கியமாக எண்ணுகிறபடியால் அவர்கள் சுஷ்டித்த தேவனே அல்ல, சுஷ்டித்த தேவன் இல்லை என்று பொய்யை சொல்லி சுஷ்டிக்கப்பட்ட இந்த சுஷ்டிப்பை அவர்கள் தொழுது கொள்கிறார்கள். மிருகங்களையும் இந்த பூமியையும் கிரகங்களையும் அதை பார்த்து பிரமித்து இவைகளுக்கு தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து ஏத்திஸ்ட் என்று சொல்லுகிற பொய்யர்கள், முட்டாளர்கள், மதியினர்கள் சுஷ்டி கர்த்தரை தொழுது கொள்ளாமல் சுஷ்டியை தொழுது கொள்கிறார்கள்.
ஆகையால் வேதாகமத்தின் தேவன் ஆராதிக்கப்படுவராய் இருக்கிறபடியால், ஆராதனை கொள்ளுகிறவராய் அவர் இருக்கிறபடியால், அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட மனுகுலம் அவரை தொழுது கொண்டுதான் ஆக வேண்டும். ஆகிலும் எல்லா மனிதர்களும் அவரை தொழுது கொள்வது கிடையாது. அவர் யாரை தெரிந்து கொண்டு தம்மை யாருக்கு வெளிப்படுத்துகிறாரோ அந்த தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் கட்டாயமாக அவரை ஆராதித்துதான் ஆக வேண்டும், அவரை பணிந்து கொண்டுதான் ஆக வேண்டும். அவரை பார்த்து அவர் எனக்கு எதுவுமே செய்யவில்லை, அவரிடத்தில் எனக்கு எந்த நன்மை உண்டாகவில்லை, அவர் ஆராதிக்கத்தக்கதாக எனக்கு மைண்ட் இல்லை, மூடு இல்லை என்று சிருஷ்டிகர்த்தர் நமக்கு தம்மை வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் நாம் அவர் அறிந்த சிருஷ்டிகர்த்தர் அறிந்த நாம் அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது. அந்த விஷயத்தில் நாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். தேவன் தம்மை வெளிப்படுத்துகிற தம்முடைய ஜனத்திற்கு தம்முடைய ஜனம் அவரை ஆராதிக்க வேண்டும் என்பதன் மெய்யான நோக்கத்துடன் அவர் அந்த ஒரு வெளிப்பாடு தருகிறார். அதை நாம் செய்யாமல் இருப்பது அவருக்கு நாம் செய்கிற ரொம்ப பெரிய ஒரு துரோகம் உள்ள காரியமா இருக்கிறது. ஆராதனை கொள்கிற வேதாமத்தின் தேவனுக்கு நாம் ஆராதனை செலுத்த வேண்டும். அதை நம்முடைய வாழ்க்கையில கட்டாயப்படுத்திக் கொள்ள வேண்டியது நம்முடைய பழக்கமா இருக்க வேண்டும். அதை மாத்திரம் நம்ம அசட்டை பண்ணக்கூடாது, அவலட்சணை பண்ணக்கூடாது. வேதாமத்தின் தேவன் தம்மை ஆராதிக்கிறவர்கள் எவ்விதமாய் ஆராதிக்க வேண்டும் என்றும் ரொம்ப தெளிவாக அவர் அந்த சத்தியத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். ஜனங்கள் தேவனை அறிந்த விசுவாசிகள் நீங்கள் எடுத்துக்கொண்டால் அவங்க இஷ்டம் வந்த மாதிரியெல்லாம் தேவனை ஆராதிக்கணும் என்று அவர் விரும்புவது கிடையாது. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் இஷ்டம் வந்த மாதிரி நான் தேவன் ஆராதிக்கிறேன், உங்க இஷ்டம் வந்த மாதிரி நீங்க தேவன் ஆராதிங்க என்று அப்படி சொல்லுவது தேவன் விரும்புவது கிடையாது. தேவன் அப்படி எதிர்பார்க்கவில்லை. தேவன் அவரை ஆராதிக்கிற மக்கள், தொழுது கொள்கிற மக்கள், அவரை சேவிக்கிற மக்கள் எப்படி சேவிக்கணும், எப்படி தொழுது கொள்ள வேண்டும் என்று அவர் ரொம்ப தெளிவாய் வேதாமத்தில் அவருடைய வெளிப்பாடுகள் அடக்கி வைத்திருக்கிறார். ஆகையால் அந்த வேதத்தை முன் வைத்துதான் நாம் அவரை தொழுது கொள்ள வேண்டியதா இருக்கிறது. ஆகையால் தான் இன்றைக்கு சபை கூடி வருதல் என்பதான பேரில் கூடி வந்து தகாத காரியங்களை செய்தால், அது வேதாமத்திற்கு புறம்பாயிருந்தால் தேவன் அந்த ஆராதனை அங்கீகரிப்பதில்லை என்று நாம் இந்த இடத்துல இருந்து சத்தமா சொல்ல வேண்டியதா இருக்கிறது. தேவன் எந்த ஆராதனை விரும்புகிறார்? வெறும் நானும் ஒரு கிறிஸ்தவன் என்று தேவனை அறிந்தவர்கள் போல பாவித்து தேவனை நாங்கள் தொழுது கொள்கிறோம் என்று அட்டகாசம் செய்கிற கூட்டங்களிலே தேவன் இருப்பாரா இல்லையா என்பது நீங்கள் நானும் வேதத்தை ஆராய்ந்து பார்த்தால்தான் நமக்கு தெரியும். வேதாமத்தின் தேவனை அவர் எப்படி தன்னை ஆராதிக்க வேண்டும் என்று வெளிப்படுத்தியிருக்கிறாரோ அப்படி ஆராதிக்க வேண்டியது ரொம்ப கட்டாயமா இருக்கிறது. ஆதியிலே தேவன் தம்மை எப்படி தொழுது கொள்ள வேண்டும் என்று பாவத்தில் விழுந்த மனுஷனுக்கு அவர் கட்டளையிடும் பொழுது, ஆபேல் நீங்கள் எடுத்துக்கொண்டால் அவர் பலியிலிருந்து தான் தொடங்குகிறார். பலி செலுத்த வேண்டும் என்றால் அதற்கு முந்தி பலிபீடம் தேவைப்படுகிறது. அப்படி தேவன் தம்மை ஆராதிக்கிற தம்முடைய ஜனம் அவர் யாருக்கு தன்னை வெளிப்படுத்தியிருக்காரோ அந்த ஆத்துமாக்கள் தம்மை தொழுது கொள்ள வேண்டும் என்றால் பலிபீட தண்டையில வந்து தொழுது கொள்ள வேண்டும் என்று ஆதியிலே அவர் அவருக்கு பிரியமான ஆராதனையை துவக்கி வைத்தார். அதுல முதலாவது நாம் பார்க்கிறது ஆபேல் 4ஆம் அதிகாரத்துல, 2வது நாம் பார்க்கிறது நோவா 8ஆம் அதிகாரத்துல, அதுக்கப்புறம் பார்ப்பது ஆபிரகாம் 12ஆம் அதிகாரத்துல. இவ்விதமாய் ஆதி பூர்வ பிதாக்கள் அவரை தேவனை வேதாமத்தின் சிருஷ்டி கர்த்தரை தொழுது கொள்ளும் பொழுது அவர்கள் தொழுது கொள்ள வேண்டிய ஒரு முறைமை எப்படியா இருந்தது என்றால், பலிபீட தண்டையில வந்து சத்தியமுள்ள தேவனை தொழுது கொண்டு வந்தார்கள். அதுல யோபையும் நாம் சேர்த்து கொள்ளலாம். யோபுடைய ஆராதனையெல்லாம் நீங்கள் எடுத்துக்கொண்டால் மெய்யான ஆராதனையா இருந்தது. யோபு தன்னிடத்துல ஆஸ்தியும் அந்தஸ்தமும் செல்வம் இருந்ததன் அடிப்படையிலே மாத்திரமல்ல தேவனை தொழுது கொண்டது, அவரிடத்துல ஒன்றும் இல்லாமல் எல்லாமே இழந்து போய் அவர் வியாதி படைக்கான நிலையிலையும் வெறும் மூச்சு விடுற நிலையில இருந்த பட்சத்திலும் அவர் தேவனை தொழுது கொண்டார். அதுதான் மெய்யான ஆராதனை. சத்தியமுள்ள வேதாமத்தின் தேவனை நாம் எந்த நிலையில் இருந்தாலும் அவருக்கு ஆராதனை செலுத்துவது கட்டாயமா இருக்க வேண்டும். நாம் நல்லா இருந்தவர மாத்திரம் போதாது, நமக்கு நல்ல மூடு இருந்தா மாத்திரம் நம்ம ஆராதிக்கிற பழக்கம் இருக்கக்கூடாது. எனக்கு நல்ல வசதி இருந்தா மாத்திரம் கர்த்தரை தொழுது கொள்வேன் அந்த ஒரு கெட்ட சிந்தை நமக்கு இருக்கக்கூடாது. அவர் தேவனா இருக்கிறபடியால், அவரால் படைக்கப்பட்ட நான் எனக்கு அவர் யாருன்றதை வெளிப்படுத்தினபடியால் அவரை நான் எந்த சூழ்நிலையிலையும் நான் அவரை தொழுது கொள்ள வேண்டியதுதான். அது நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆகியால் தான் பாட்டெல்லாம் பாடுறோம், தொழுவத்தில் ஆடுகள் இருந்தாலும் இல்லாமல் போனாலும் அதெல்லாம் எந்த ஒரு சூழ்நிலையிலும், தரித்திரம் வந்தாலும் ஐஸ்வர்யம் வந்தாலும் நீர் ஆராதனைக்குரியவராக இருக்கிறபடியால் உம்மை எப்போதும் ஆராதிக்கிறோம் என்பதான மனம் கர்த்தருடைய ஜனத்திற்கு இருக்க வேண்டும்.
அப்படி பலிபீட தண்டையில போயிட்டு கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் அப்படிதான் தன்னுடைய ஆராதனையை துவக்கி வைத்தார். அப்படி பலிபீட தண்டையில போகும் பொழுது வெறுமையா போகக்கூடாது, பலியையும் கொண்டு போய் பலி செலுத்தி அவரை ஆராதிக்க வேண்டும் என்று தேவன் விரும்பினார். இந்த ஒரு சிஸ்டம், இந்த ஒரு ஆராதனையின் பழக்கம் நாம் எது வரைக்கும் பார்க்கலாம் என்றால், தேவன் தம்முடைய நித்திய குமாரனாகிய இயேசுநாதருக்குள்ளாக நம்மை ஜீவ பலியாக அல்லது நம்மை தேவாலயமாக ஆக்கும் வரைக்கும் அந்த ஒரு சிஸ்டம் இருந்தது. எப்ப ஆண்டவராகிய இயேசுநாதர் பூமியில வந்தாரோ அதுக்கப்புறம் இயேசுநாதருடைய சரீரத்திலே முழு தெய்வத்துவம் அடங்கி ஆண்டவராகிய இயேசுநாதர் மனுவாவதரித்த கர்த்தரே தேவனுக்கு தேவாலயமா இருந்தார். அது ரொம்ப தெளிவாக நாம் பார்க்கிறோம். ஆனால் அவரை அங்கீகரித்து நானும் என் பிதாவும் வந்து அவனோடு கூட என்னோட வார்த்தையை கேட்டதன்படி நடக்கிறவனோடு கூட தங்குவோம், வாசம் பண்ணுவோம் என்று இயேசுநாதர் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறார் யோவான் சுவிசேஷம் 14 அதிகாரத்துல. அப்படி நம்மை எப்போ தேவன் தம்முடைய தேவாலயமா கேள் தேவனை தொழுது கொள்ளும் காலம் வரும். அவரை பூமி எங்கும் பரவி இருக்கிற எல்லா கிறிஸ்தவர்களும் யாரெல்லாம் தேவாலயமா இருக்கிறார்களோ, அவர் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அந்த இடத்துல ஆராதனை ஏறெடுக்கத்தக்கதான ஒரு காலம் வரும் என்று இயேசுநாதர் தெளிவாய் சொல்லியிருந்தார். ஆகையால் குறிப்பிட்ட மலை, குறிப்பிட்ட இடம், குறிப்பிட்ட ஆலயம், குறிப்பிட்ட சமுத்திரம், கடல், ஆறு என்பதான குறிப்பிட்ட இடத்துல போய் கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டிய காலம் இல்லை. பலிபீட தண்டையில போனோம், பலி செலுத்தணும், அந்த காலத்திற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வரும் என்று இயேசுநாதர் இருக்கும் பொழுது அந்த வார்த்தையை சொல்லியிருந்தார். எப்போ விசுவாசிகள் தேவாலயமா மாறுகிறார்களோ அப்பொழுது இந்த பலிபீட தண்டையில போயிட்டு தொழுது கொள்ளுகிற அந்த ஒரு பழக்கத்திற்கு கர்த்தர் முற்றுப்புள்ளி வைத்து நம்மையே தேவாலயம் ஆக்கியிருக்கிறார். ஆகையால் விசுவாசிகள் எல்லா நேரமும் எல்லா சூழ்நிலையிலும் இந்த வேதாகமத்தின் தேவனை தொழுது கொள்ள வேண்டியதா இருக்கிறது. அப்படி இஸ்ரவேல் மக்களுக்கு கர்த்தர் இந்த ஒரு அற்புதமான பழக்கத்தை ஏற்படுத்தி அந்த மக்கள் சரியாக 70 வருஷம் அடிமைத்தனத்தில் சிக்கின போது மறுபடியும் கர்த்தர் தம்முடைய ஜனத்தை தன்னை ஆராதிக்கத்தக்கதாக ஆயத்தப்படுத்துகிறார். அப்படி கோரஸ் என்பதான சக்கரவர்த்தி மூலியமாக அவருடைய இருதயத்தை அவர் ஏவி தம்முடைய ஜனங்களை பாபிலோன் தேசத்திலிருந்து சொந்த இடமாகிய எருசலேம், அதெல்லாம் கர்த்தர் கொடுத்த இடம், அந்த இடத்தை தான் நீ போய் பலி செலுத்த வேண்டும் என்று மோசே நிமித்தம் ரொம்ப தெளிவாய் சொல்லியிருந்தார். அப்படி குறிப்பிட்ட தேவன் எதிர்பார்க்கிற விரும்புகிற எருசலேம் என்பதான நகரத்துல போயிட்டு அவருக்கு தேவாலயத்தை கட்டி அவருக்கு மறுபடியும் மோசே நிமித்தமாய் கர்த்தர் வெளிப்படுத்தின தெய்வீகம் உள்ள ஆராதனை விரும்பத்தக்கதாக கர்த்தர் கோரேசை ஏவி ஏறுகிற அவர் நிமித்தமாய் கட்டளை பிரகடனம் பண்ணின பிறகு 50,000 பேர் கிட்ட எல்லோரும் எருசலேமுக்கு போய் தேவன் இவ்விதமாய் தம்மை ஆராதிக்கத்தக்காக ஜனங்களை ஆயத்தமாக்கினார். ஜனங்கள் எவ்விதமாய் தேவன் ஆராதித்தார்கள் என்பதான ஒரு சத்தியத்தை மாத்திரம் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லி முடித்து அடுத்த வாரத்திலிருந்து 3ஆம் அதிகாரத்தில் இன்றைக்கு விட்ட பகுதிகளை நான் தொடங்குவேன். அப்படி 50,000 பேர் கிட்ட எல்லோரும் பாபிலோன்ல இருந்து எருசலேமுக்கு வந்தார்கள். எவ்வளவு மாதம் பிடித்தது என்று தெளிவாக இவருடைய முதலாவது வருகையில் நமக்கு குறிப்பிடவில்லை. மாறாக எஸ்ரா 7ஆம் அதிகாரத்துல அவர் மறுபடியும் பாபிலோன்ல இருந்து எருசலேமுக்கு போகும் பொழுது ஏறக்குறைய 4 மாதம் பிடித்தது. அதே ஒரு 4 மாதம் தான் இவர்களுக்கு ஆயிருக்கலாம், அல்லது குறைவா இருக்கலாம், இல்லைனா அதிகமாக இருக்கலாம். ஆக மொத்தத்துல சில மாதங்களுக்குள்ளாக இவர்கள் பாபிலோன்ல இருந்து எருசலேமுக்கு வந்து சேர்வதற்கு காலம் பிடித்தது. அப்படி அவர்கள் வந்து செய்த முதல் காரியம் என்ன? 2ஆம் அதிகாரம் 70 to 70. ஆசாரியரும் லேவியரும் ஜனங்கள் சிலரும் பாடகரும் வாசல் காவலரும் நிதன்னிமியரும் தங்கள் தங்கள் பட்டணங்களிலும் இஸ்ரவேலர் எல்லாரும் தங்கள் தங்கள் பட்டணங்களிலும் குடியேறினார்கள். அவர்கள் வந்த உடனே தங்களுடைய சொந்த இடங்களுக்கு போய் குடியிருக்கத்தக்கதாக அவங்களுடைய கூடாரங்களையும் வீட்டையும் ஆயத்தப்படினார்கள். அது முடிந்த பிறகு 3ஆம் அதிகாரம் 1 இஸ்ரவேல் புத்திரர் பட்டணங்களிலே குடியேறி 7ஆம் மாதமான போது ஜனங்கள் ஏகோபித்து எருசலேமிலே கூடினார்கள். இந்த வசனம் 1 தான் இன்றைக்கு நான் கடைசியில சொல்லி அந்த ஆராதனையின் பகுதியிலே அடங்கியிருக்க வேண்டிய காரியத்தை நான் உங்களுக்கு வெளிப்படுத்த விரும்புகிறேன். 4 காரியங்கள் வசனம் 1 6 வரைக்கும் பார்க்கலாம் 3ஆம் அதிகாரத்துல. முதலாவது கர்த்தருடைய ஜனம், 2வது கர்த்தருடைய ஆசாரியர்கள், 3வது கர்த்தருடைய அதிபதி, 4வது கர்த்தருடைய பிரமாணம். ஆங்கிலத்தில் புரிய வேண்டும் என்றால் லார்ட்ஸ் பீப்புள், லார்ட்ஸ் பிரீஸ்ட், லார்ட்ஸ் பிரின்ஸ், லார்ட்ஸ் பிரிசெப்ட்ஸ். இந்த 4 காரியங்கள் 3ஆம் அதிகாரம் 1 6 வரைக்கும் ரொம்ப அருமையாக அடங்கியிருக்கிறது. கர்த்தர் தம்மை தம்முடைய ஜனம் தொழுது கொள்வதற்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாவற்றையும் ஆயத்தமாக்கி இருக்கிறார்.
அவ்விதமாக தான் நம்மளையும் கர்த்தர் ஆயத்தமாக்கி இருக்கிறார். அவரை ஆராதிப்பதற்கு என்னெல்லாம் நமக்கு தகுதி தேவையோ, பரிசுத்த தேவையோ அதெல்லாமே கொடுத்து வைத்திருக்கிறார். அதை முன்வைத்து அவரை தொழுது கொள்வது நம்முடைய ஒரு பெரிய ஏக்கமும் தாகமுமா இருக்க வேண்டும். அவரை நான் தொழுது கொள்ள மாட்டேன் என்று கபடமுடையவர்களாய் நாம் நம்முடைய மாம்சீகமான சோம்பேறித்தனத்தை காண்பிக்க கூடாது. நம்மையும் கர்த்தர் ஆயத்தமாக்கி இருக்கிறார். அவருக்கு எப்படி பிரியமான ஆராதனை நாம் ஏறெடுக்கணுமோ, எதெல்லாம் தேவையோ அதுக்கு தகுதியான எல்லா விஷயத்தையும் கர்த்தர் நமக்கு குவாலிஃபைடு பண்ணியிருக்கிறார். முதலாவது, கர்த்தர் தம்முடைய ஜனத்தை ஆயத்தமாக்கினது. 3:1 வாசிக்கிறேன். இஸ்ரவேல் புத்திரர் பட்டணங்களிலே குடியேறி 7ஆம் மாதமான போது ஜனங்கள் ஏகோபித்து எருசலேமிலே கூடினார்கள். இது கர்த்தருடைய ஜனம். இந்த ஜனத்தை தேவன் தம்முடைய தொழுது கொள்ளும்படியாக ஆயத்தமாக்கி இருக்கிற பட்சத்தில் 4ஆம் வசனம் 1-2 அந்த ஜனத்தில தேவன் ஆயத்தமாக்காதவர்கள் வந்து சேர விரும்புகிறார்கள். இது நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய திருச்சபையிலே எந்த புதிய ஆத்துமாக்கள் ஆண்டவர் அறியாதவர்கள் வரலாம். ஆண்டவர் அறியாதவர்கள் வந்து ஆண்டவரை அறிந்து சத்தியமுள்ள ஆவினவர் அவர்களை கிறிஸ்துவுக்குள்ளாக நம்மை போல மனஸ்தாபப்படுத்தி மனம் திரும்பி ரட்சிப்புகளாக நடத்தி ஜனங்களில் அவர் கூட்டி சேர்ப்பாராக. அது அவருடைய வேலை. ஆதி அப்போஸ்தலர்களுடைய ஊழியத்திலே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்தில் நாம் பார்க்கும் பொழுது திருச்சபையிலே ஆத்துமாக்களை தேவன் சேர்த்து கொண்டு வந்தார். அப்போஸ்தலர் அந்த வேலையை செய்யவில்லை, தேவன் சேர்த்து கொண்டு வந்தார் சபையிலே. எப்போ சபையில் ஏதாவது கொஞ்சம் குழப்படங்கள் வர அளவுக்கு ஒரு சூழ்நிலை உண்டானதோ அப்போதுதான் அனனியா சப்பீராவுடைய மரணம் உண்டானது 5ஆம் அதிகாரத்திலே. அந்த மரண சம்பவம் நீங்கள் பார்க்கும் பொழுது சபையை உள்ளே நடந்த அந்த சம்பவத்தை குறித்து சபையிலும் புறம்பானவர்களும் அந்த செய்தியை கேட்டு மிகவும் பயந்தார்கள் என்பதான வார்த்தை உண்டு. அதனால அந்த ஜனங்களோடு கூட கர்த்தருடைய திருச்சபையோடு கூட சேர்வதற்கு அஞ்சினார்கள், பயந்தார்கள். இந்த 1 வந்து கர்த்தர் யார் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று பரிசுத்தப்படுத்தி தகுதிப்படுத்தி வைத்திருக்கிறாரோ அந்த கூட்டத்தை தான் அவர் எதிர்பார்ப்பார். அந்த கூட்டத்தில் வேறு கூட்டம் வந்தால் அது கர்த்தர் கொண்டு வந்த கூட்டமாக இருக்க வேண்டும். ஆனால் கர்த்தர் கொண்டு வராமல் ஆண்டவராகிய இயேசுநாதர் ஒரு ஓமை பற்றி பேசும் பொழுது விதைக்கிறவன் விதையை விதைக்கும் பொழுது அதோடு கூட டேர்ஸ் என்பதான வேறொரு விதையை விதைக்கிறான் பிசாசானவன். அந்த மாதிரி கர்த்தர் கொண்டு வந்து சேர்க்காத கர்த்தருடைய ஜனமில்லாத ஆட்கள் சபையில வந்து அவங்களுடைய பழக்கங்களை உள்ள திணைக்க பார்ப்பார்கள். அந்த ஒரு பழக்க வழக்கங்களிலே தேவன் பிரியப்படுகிறதில்லை. அவர்களை நாம் அவர்கள் வந்து தாராளமாக உட்காரத்தக்கதாக இங்கே எல்லா வசதியும் உண்டு. ஆனால் அவங்களுடைய எண்ணங்களோ அவங்களுடைய பழக்கங்களோ சத்தியமுள்ள ஆராதனையிலே கலப்படமாகக்கூடாது. அது விருப்பம் கொள்வது கிடையாது, அது ஏற்றுக்கொள்வதும் கிடையாது. 4வது 1-2 வாசிக்கிறேன். பார்க்கும்போது எப்படி ஜனங்க வந்து சேர விரும்புகிறாங்க பாருங்க கர்த்தருடைய ஜனத்தோடு கூட. 4:1-2 சிறையிருப்பிலிருந்து வந்த ஜனங்கள், அதான் தேவன் ஆயத்த போயின 50,000 ஜனங்கள். சிறையிருப்பிலிருந்து வந்த ஜனங்கள் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஆலயத்தை கட்டுகிறார்கள் என்று யூதாவுக்கும் பென்யாமீனுக்கும் இருந்த சத்துருக்கள் கேள்விப்பட்ட போது, அந்த பேரு கவனிங்க என்ன போட்டிருக்காங்க, சத்துருக்கள், தேவ ஜனம் அல்ல, சத்துருக்கள். சத்துருக்கள் கேள்விப்பட்ட போது அவர்கள் அந்த சத்துருக்கள் செருபாபேலிடத்துக்கும் தலைவரான பிதாக்களிடத்துக்கும் வந்து உங்களோட கூட நாங்களும் கட்டுவோம், உங்களைப் போல நாங்களும் உங்கள் தேவனை நாடுவோம், இவ்விடத்துக்கு எங்களை வரப்பண்ணின அசிரியாவின் ராஜாவாகிய எசரத்தோன் நாட்கள் முதற்கொண்டு அவருக்கு நாங்களும் பலியிட்டு வருகிறோம் என்று அவர்களோடே சொன்னார்கள். கவனித்தீர்களா? இந்த கர்த்தருடைய சத்துருக்கள் என்று சொல்லப்படுற ஆட்கள் முள்ளுமாக நாங்களும் உங்களை போல இருக்கிற ஜனங்கள் தான் என்று சொல்லி இந்த கர்த்தருடைய ஜனங்களுடைய தேவனுடைய ஆராதனை அவர்கள் நுழைய பார்க்கிறார்கள். அவர்கள் வந்து நின்று இவர்கள் ஆராதிக்கிறதை பார்த்து கூட நிலை அவர்களை போல ஆராதித்தால் அது தவறு என்று சொல்லியிருக்காது வேத வாக்கியம். மாறாக நாங்கள் நீங்க செய்கிற வேலையில் ஈடுபடுகிறோம் என்று சொல்லும் பொழுதுதான் அது சத்துருக்கள் என்று வேத வாக்கியம் ரொம்ப தெளிவாய் சொல்லுகிறது. இங்கே நடுகிற கர்த்தருடைய ஆராதனையிலே எங்களுடைய விருப்பங்கள் இது, இத்தியம் போட்டுக்கங்க, இத்திய சேர்த்து பண்ணுங்க என்று கர்த்தரை அறியாத நான் கர்த்தர் அறிந்தவன் என்பதன பேரை உபயோகப்படுத்தி கொண்டு வந்தால் அந்த ஆட்கள் கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். அவர்கள்லாம் கொஞ்சம் ஆபத்தான பொய்யர்களா இருக்க வாய்ப்பு உண்டு. ஆகையால் தான் சத்துருக்கள் என்று வேத வாக்கியம் சொல்வதற்கு அர்த்தம் வந்து தேவன் தம்மை தொழுது கொள்ளும்படியாக ஆயத்தமாக்காத ஜனங்கள். அவர்கள் உள்ள நுழைந்தால் தேவையில்லாத சடங்குகளும் இப்பிரபஞ்சத்தின் பொல்லாத காரியங்களும் சபைக்குள்ளாக நுழைந்து தெய்வீகம் உள்ள ஆராதனை வெளியே போயிடும். அசுத்தம் உள்ள பிசாசுடைய செயல்கள் எல்லாம் சபைக்குள்ளாக. முதலாவது கர்த்தர் ஆயத்த பண்ணின ஜனம். 2வது கர்த்தர் ஆயத்தமாக்கின ஆசாரியர்கள். வசனம் 2:3-2 அப்பொழுது யோசதாத்தின் குமாரனாகிய யோசுவாவும்
அவன் சகோதரராகிய ஆசாரியரும், இந்த ஆசாரியர்கள் ரொம்ப முக்கியம். ஆரோனுடைய கோத்திரத்திலிருந்து, லேவியோட கோத்திரத்தில் தான் எனக்கு ஆசாரியர்கள் வேண்டும் என்று கர்த்தர் ரொம்ப தெளிவாக குறிப்பிட்ட கோத்திரத்தில், குறிப்பிட்ட குடும்பத்திலிருந்து அவர் தமக்காக ஜனத்தை தேர்ந்தெடுத்து கொண்டார். எந்த கோத்திரத்திலும் அதில் கை போட்டு வேலை செய்யக்கூடாது. கர்த்தர் ஏற்படுத்தின ஊழியக்காரர்கள், ஆசாரியர்கள் இவர்கள். ஸோ லார்ட்ஸ் பிரீஸ்ட், லார்ட்ஸ் பீப்புள், லார்ட்ஸ் பிரீஸ்ட். மூணாவது லார்ட்ஸ் பிரின்ஸ். அடுத்து சேல்தியேலின் குமாரனாகிய ஜெருபாபேலும். இந்த ஜெருபாபேல் யார் என்பதான கேள்விக்கு 24ஆம் அதிகாரம் 2 ராஜாக்கள் நீங்கள் வாசிக்கும் பொழுது அதுல ஜெஹோயாச்சின் என்பதான ராஜா, அந்த ஜெஹோயாச்சின் என்பதான ராஜா பாபேல் ராஜா என்ன பண்ணா, சரியாக தூக்கின்னு போயிட்டான். அது உங்களுக்கு ஏற்கனவே போதித்திருக்கிறேன், திருப்பி அதை பத்தி டீட்டெயில் சொன்ன டைம் கூடிய எனக்கு. அந்த ஜெஹோயாச்சின் என்பதான ராஜாவை, இஸ்ரவேல் யூதருடைய ராஜாவை சரியாக கொண்டு போயிட்டு பாபிலோன்ல வைத்துட்டா. அப்படி அந்த பாபிலோன்ல அவரை அநேக ஆண்டுகளாக சரியாக வைத்த பிறகு அதே 25ஆம் அதிகாரத்துல இன்னொரு ராஜா பாபிலோன்ல எழும்பும் பொழுது அந்த ராஜா இந்த ஜெஹோயாச்சினை விடுதலையாக்கிட்டு பாபிலோன்ல தங்க பண்ணினார். அந்த பாபிலோன்ல இருக்கிற அந்த ஜெஹோயாச்சினுடைய பேரன்தான் இந்த ஜெருபாபேல் என்று சொல்லப்படுகிற நபர். இந்த ஜெருபாபேல் தான் வேறு யாரும் அல்ல. 1ஆம் அதிகாரம் 8 நீங்கள் வாசிக்கும் பொழுது அவைகளை பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் பொக்கிஷக்காரனாகிய மித்ரதாத்தின் கையினால் எடுக்க செய்து யூதாவின் அதிபதியாகிய, அதை பெயர் பார்த்துக் கொள்ளுங்க, யூதாவின் அதிபதியாகிய செஸ்பாத்சாரிடத்தில் எண்ணி கொடுத்தான். இந்த செஸ்பாத்சார் என்று சொல்லப்படுறவன் தான் ஜெருபாபேல். இந்த செஸ்பாத்சார் என்பதான பெயர் பெர்சியா நாட்டில் இவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெயர். ஜெஹோயாச்சின் பாபிலோன்ல தெரிய வந்தது, இவர் ராஜா நெபுகத்நேச்சர் எல்லாம் போன பிறகு, அதுக்கப்புறம் அந்த பாபிலோன் ராஜா விடுதலை ஆக்கின பிறகு அந்த பாபிலோன்ல பிறந்தவன் தான் இந்த ஜெருபாபேல். அவனுடைய பேரன், ஜெஹோயாச்சினுடைய பேரன், ஷியால்தியேலுடைய பையன் என்று 1 நாளாகவும் நீங்க 3ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது வம்ச வரலாறு பத்தி அவங்க கொடுக்கும் பொழுது இவர் பேர் சொல்லப்பட்டிருக்கும். ஸோ இந்த ஜெஹோயாச்சினுடைய பேரன் தான் இந்த ஜெருபாபேல். இந்த ஜெருபாபேல் என்பதான பேருக்கு அர்த்தம், ஷெஷ்பசார் என்பதான வார்த்தைக்கு அர்த்தம் பெர்சியா நாட்டில் அவருக்கு கொடுக்கப்பட்ட பெர்சியா பாஷையோட வார்த்தை. அதோட எக்ஸாக்ட் மீனிங் ஒன்றும் கிடைக்கல. ஆனால் ஜெருபாபேல் என்பதான வார்த்தைக்கு அர்த்தம் பாபேல், பாபிலோன்ல பிறந்தவன் என்ற அர்த்தம். அதனால தான் ஜெருபாபேல் என்ற வார்த்தை போடப்பட்டிருக்குது. அப்போ இந்த ஜெஹோயாச்சினுடைய பேரை எங்க பொறுத்தாரு? யூதேயாவில பொறுக்கல, பாபேல்ல பிறந்த ஒரு ராஜவம்சத்திலிருந்து வந்த ஒரு குமாரன் இவர். அதனாலதான் கோரேஸ் இவர் யூதேயாவுக்கு அதிபதியா இருக்கிறபடியால் இவரை பிரின்ஸ் என்று சொல்லப்பட்டிருக்குது. ஆனா ஷெஷ்பாசார் என்ற பெர்சியா பேர்ல இவரை வச்சு 1ஆம் அதிகாரத்துல அழைத்திருக்கிறார்கள். ஆனா இந்த ஷெஷ்பாசாரும் ஜெருபாபேலும் வேற ஒரு ஆட்கள் என்று அநேக ஸ்டேட்மெண்ட்ல இருக்கிறது. இருக்கலாம், இது வேற, ஷெஷ்பாசார் வேற, அப்புறம் ஜெருபாபேல் வேற என்றும், பிறகு ஷெஷ்பாசார் ஜெருபாபேலுடைய அங்கிள் என்றும், இப்படி சில ஆட்களுடைய கமெண்ட்ரியில் கொடுக்கப்பட்டிருக்குது. அவங்களுடைய ஒரு சிந்தையும் பல வேத வசனத்தை எடுத்து. ஆனால் அதெல்லாம் அந்த அளவுக்கு ஒத்து போவது கிடையாது. மாறாக இந்த ஜெருபாபேல் தான் ஷெஷ்பாசார் என்பதற்கு யூதேயாவுடைய கவர்னர் என்று நெகேமியாலும் சொல்லப்பட்டிருக்கும். இதே இடத்துல இதே ஷெஷ்பாசார் கவர்னர் என்று சொல்லப்பட்டிருக்கும். அதை நான் கீழே போகும்போது உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். ஸோ இந்த ஜெருபாபேல் என்பவன் ராஜவம்சத்திலிருந்து வருகிற ஒரு யூதேய ராஜவம்சத்தில் வந்த ராஜா இவர். அதனால இவர்கிட்ட தான் அந்த ஒட்டுமொத்தம் பாபிலோன்ல வைக்கப்பட்ட கர்த்தருடைய தேவாலயத்திலிருந்து அந்த தங்க பாத்திரங்கள் எல்லாம் கொடுத்து அனுப்பிவிட்டாங்க. ஸோ இந்த அதிபதி ராஜாவுடைய வம்சத்திலிருந்து வருகிறவர். ஆசாரியர்களும் லேவி கோத்திலிருந்து வருகிறவர்கள். இந்த ராஜா என்று சொல்லப்படுகிற ஜெருபாபேலும் ராஜ வம்சத்திலிருந்து வருகிறவர். ஜனங்கள் தேவனால் ஏவப்பட்டு அனுப்பப்பட்டவர்கள். இவர்கள் இப்பொழுது தேவனுக்கு ஆராதனையை ஏறெடுக்கும் பொழுது எப்படி துவக்குகிறார்கள் என்பதை மாத்திரம் நான் இன்றைக்கு ஆரம்பித்து முடிக்க விரும்புகிறேன். எப்படி நாம தேவனா சபையா கூடி தேவனுக்கு பிரியமான ஆராதனையை எப்படி துவக்க வேண்டும் என்பது ரொம்ப முக்கியம். புரிஞ்சுதுங்களா? வெஸ்டர்ன் கண்ட்ரியில் அப்படி நடத்துறாங்க, அந்தந்த சபைகளை இந்த மாதிரி ஒரு ஆராதனை நடக்குது, நாம் ஏன் இப்படி பண்ணக்கூடாது என்று நீங்கள் கேள்விகள் கேட்கலாம். தவறு கிடையாது. நான் உடனே கேட்கிற கேள்வி, அவர்கள் எப்படி நடத்தினாலும் வேதத்தின் ஆதாரமாக உங்க கருத்தில் கொடுக்கப்பட்ட சத்தியமுள்ள வேதாகமத்தை முன்வைத்து செய்கிறார்கள் என்றுதான் கேள்வி. இவர் எல்லோரும் எப்படி ஆராதனை துவக்கினார்கள்? 3ஆம் வசனம் 2. அப்பொழுது யோசதாக்கின் குமாரனாகிய யோசுவாவும் அவன் சகோதரராகிய ஆசாரியரும் சேல்தியேலின் குமாரனாகிய ஜெருபாபேலும் அவன் சகோதரரும் எழும்பி தேவனுடைய மனிதனாகிய மோசேயின் நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி சர்வாங்க தகனங்களை
பலியிடும்படிக்கு இஸ்ரவேலுடைய தேவனின் பலிபீடத்தை கட்டினார்கள். எவ்விதமாய் இவர்கள் பலிபீடத்தை கட்டினார்கள்? தேவ மனுஷனாகிய மோசே நியாயப்பிரமாணத்திலே கட்டளையிட்டபடியே அவர்கள் பலிபீடத்தை கட்டி ஆராதனையை துவங்குகிறார். இவர்கள் சிறையிருப்புக்கு போவதற்கு முந்தி அவங்கவுங்க இஷ்டத்துக்கு அவங்கவுங்க ஆடின ஆட்டங்கள் தான் காரணம். ஆகையால் தான் அவர்களை கர்த்தர் அவங்க ஆராதனை விருப்பம் இல்லாமல் 70 வருஷம் பூமிக்கு ஓய்வு கொடுத்தார். யூதயா தேசத்திற்கு, இஸ்ரவேல் கானான் தேசத்திற்கு அவங்களோட ஆராதனை எல்லாம் மாயையுள்ள பொய்யான ஆராதனை இருந்த நாட்களிலே நமக்கு கர்த்தர் ஓய்வு கொடுத்தா. ஏன்னா நம்முடைய ஆராதனை ஒருவேளை கர்த்தருக்கு மாயை பொய்யா இருந்திருக்கலாம், போலியா இருந்திருக்கலாம். அப்படி இருக்கக்கூடாது என்பதை நோக்கத்துடன் தான் வீடு வீடாக நாம் சபையாக கூடி கர்த்தரை தொழுது கொண்டோம் கொரோனா காலகட்டத்திலே. ஏன்னா பொய்யுள்ள ஆராதனை இருக்கக்கூடாது என்பதன் எதிர்பார்ப்பு தான். இவர்கள் பலிபீடத்தை கட்டி ஆராதனை துவக்குகிறார்கள். பலிபீடத்தை கட்டி ஆராதனை துவக்குவதற்கு முந்தி நியாயப்பிரமாணத்தை நோண்ட ஆரம்பிக்கிறார். மோசே என்ன சொல்லியிருக்கிறார், தேவனை ஆராதிக்க வேண்டும் என்றால் எப்படி ஆராதிக்கணும்னு சொல்லிட்டு மோசே எப்படி சொல்லியிருக்கிறார் என்று அவர்கள் முதல் வேதத்தை புரட்டுகிறார்கள். நீங்கள் நான் அதுதான் செய்யும். ஆடுற பாடல் இருந்தாலும் சரி, கெடுக்கிற காணிக்கை இருந்தாலும் சரி, புசிக்கிறதா இருந்தாலும் சரி, குடிக்கிறதா இருந்தாலும் சரி, வேதம் சொல்லியிருக்கிறதான்றது ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அப்போ மிஷினரிஸ் எல்லாம் அவங்க கொடுத்த உணவு ஃபர்ஸ்ட் ஜனங்க சாவர நிலைமையில் இருக்கிறாங்க. வஸ்திரம் இல்லை, உடல துணி இல்லை, சுத்தம் இல்லை, சாப்பாடு இல்லை, தங்க இடம் இல்லை, கல்வி இல்லை. இது மூணுத்தையும் போட்டு ஃபர்ஸ்ட் மிஷினரிஸ் பண்ண வேலையை அது ஒன்று தான். ஃபர்ஸ்ட் கல்வி கொடுக்கணும், சாப்பாடு கொடுக்கணும், ரெண்டாவது அவங்களுக்கு உடல் கொடுக்கணும், சுவிசேஷம் அதுக்கு அடுத்து. அப்படி மிஷினரிஸ் இங்கே நம்மளுடைய கலாச்சாரத்தை கற்றுக்கின்னு, நம்மளுடைய மொழி பாஷைகளை கற்றுக்கின்னு, நம்மளுடைய பழக்க வழக்கங்களை கற்றுக்கின்னு, அவங்க கொண்டு வந்த அந்த ஒரு வருமானத்தை இங்கே ஃபண்டு ஃபாரின்ல ரைஸ் பண்ணி இங்கே அந்த வெள்ளைக்காரங்களே பண்ண விஷயம் அது. ஆனால் அது எப்போ அந்த வெள்ளைக்காரங்க போயிட்டு இங்கே இருக்கிறவங்க பாருங்க, அவங்க தான் ஓநாய்க்கெல்லாம் மாறினாங்க. ஆனால் அவங்களாம் அருமையாக செய்தார்கள். அப்படி ஆதி மிஷினரிஸ் எல்லாம் நம்மளுக்கு உணவு கொடுத்து தான் சத்தியத்தை போதித்தார்கள். தெரியுமா? ஜனங்க பசியா இருக்கிறது நம்முடைய வேதாமத்தின் தேவன் விரும்புவது கிடையாது. நீ மாத்திரம் எப்படி விரும்பலாம் ஜனங்க பசியா இருக்கிறத பார்த்து? அப்படி வசனம் 2ல் அவர்கள் பலிபீடத்தை கட்டுவதற்கு முந்தைய சுயமாய் கட்டக்கூடாது, எப்படி பலிபீடம் கட்ட வேண்டும் என்று மோசே எப்படி கட்டளையிட்டு இருக்கார் என்பது வேதத்தை புரட்ட ஆரம்பித்தார்கள். எப்போதெல்லாம் வேதத்தின்படி சபையாய் கூடி நம்ம தொழுது கொள்றோமோ அப்போ நடுகிற ஒரு அற்புதமான ஒரே ஒரு விஷயத்தை இன்றைக்கு சொல்லி முடிக்க விரும்புகிறேன். முதலாவது, அவர்கள் எப்போ திரும்ப வந்தாங்க? 3ஆம் அதிகாரம் வசனம் 1. இஸ்ரவேல் புத்திரர் பட்டணங்களிலே குடியேறி எந்த மாசம்? 7ஆம் மாதமான போது ஜனங்கள் ஏகோபித்து எருசலேமிலே கூடினார்கள். என்ன மாசம் அது? 7வது மாசம். இவர்கள் கண்டிப்பா முதலாவது மாசத்தை விட்டுருக்கணும். எங்க? பாபேல். முதல் மாசத்துல விட்டுட்டு 2வது மாசமோ 3வது மாசமோ 4வது மாசமோ 5வது மாசமோ எந்த மாதத்துல எருசலேமுக்கு ரீச் ஆனாங்கன்னு தெரியல. ஆனா போயிட்டு ஃபர்ஸ்ட் தங்குவதற்கு இடம் பண்ணாங்க. அவங்க சொந்த இடத்துல போயிட்டு பாலாக்கு எடுக்கிற இடத்த அதை கொஞ்சம் வசிக்கிற அளவுக்கு ரெடி பண்ணி கரெக்டாவது 7வது மாதம் 1ஆம் தேதி அன்று என்ன நடக்குது? 3ஆம் அதிகாரம் வசனம் 6. 7ஆம் மாதம் 1 தேதியில் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகளை செலுத்த தொடங்கினார்கள். ஆனாலும் கர்த்தருடைய ஆலயத்தின் அஸ்திபாரம் இன்னும் போடப்படவில்லை. அப்ப 7ஆம் மாதம் 1 தேதி என்ன நடந்தது? கர்த்தருக்கு. அப்ப இவர்கள் எப்ப கூடி வந்தார்கள்? 3:1 7ஆம் மாதம் 1 தேதி. என்ன அதுல என்ன விஷயம் இருக்குது? அதுல முதலாவது 7ஆம் மாதம் என்பது டிஸ்ரி என்று எப்ரே பாஷையில சொல்லப்பட்டிருக்கும். நமக்கு அது செப்டம்பர் அக்டோபர் மாதத்தில் வரும். செப்டம்பருடைய கடைசி வாரம், அக்டோபர் மாதத்தின் பாதி சேர்ந்து அந்த மாதத்தில் வர மாதம் தான் டிஸ்ரி என்று எப்ரேருடைய கேலண்டர்ல இருக்கிற சேக்ரட் கேலண்டர்ல வருகிற எண்ணிக்கைப்படி. ஆனா யூதருடைய சிவில் கேலண்டர் இன்னொன்னு இருக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? எப்போ யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் பஸ்கா பண்டிகை, பஸ்கா வெற்ற நாளை தான் முதல் மாதமா கர்த்தர் மாத்தினாரு. அது அபீப் மாதம். அந்த அபீப் மாதம் தான் ஆக்சுவலி 7ஆம் மாதம் அல்லது நிசான். அபீப் நிசான் என்பது ஒரே வார்த்தை தான். அபீப் மாதம் தான் 7வது மாதம். 7வது மாதத்தை தான் கர்த்தர் 7வது மாதத்தில் இருந்த இஸ்ரவேலருக்கு முதல் மாதமா மாத்தினாரு. அப்ப 7வது மாதம் என்னவா இருந்தது? சிவில் கேலண்டர் படி டிஸ்ரி.
இங்க சொல்லப்போற 7வது மாதம் என்ன? ஃபர்ஸ்ட் மாசம் அதுதான். ஆக்சுவல் சிவில் கேலண்டர் படி 7வது மாதம் என்ன? அபீப் மாதம். இந்த 7வது மாதத்தை கர்த்தர் என்ன பண்ணாரு? முதல் மாசம் ஆக்கினாரு. முதல் மாதமாகிய டிஸ்ரியை 7வது மாதம் ஆக்கப்பட்டது. இன்னும் சிவில் கேலண்டர் நீங்க இஸ்ரவேல் யூதர்கள் எடுத்துக்கொண்டால் அவங்களுடைய முதல் மாதம் என்ன? அதான் முதலாவது மாதம். ஜனவரி மாதம் மாதிரி அவங்களுக்கு டிஸ்ரி இருந்தது. 7வது மாதம் அபீப் மாதமா இருந்தது. ஆனா அந்த அபீப் மாதத்தை கர்த்தர் முதலாவது மாதம் ஆக்கினார். முதலாவது மாதம் எங்க போச்சு? 7வது மாதமானது டிஸ்ரி என்பதான மாதம். புரிஞ்சுதுங்களா? அந்த 7வது மாதத்துல 3 பண்டிகை. முதலாவது பண்டிகை என்ன? The Festival of Trumpet, எக்காலம் பண்டிகை. முதலாவது அது. 2வது பண்டிகை The Day of Atonement, பாவ நிவாரண நாள் என்று சொல்லப்படுகிற பண்டிகை. 3வது பண்டிகை The Festival of Booths, கூடார பண்டிகை. இந்த 3 பண்டிகையும் அந்த டிஸ்ரி என்பதான மாதத்துல தான் வருகிறது. கர்த்தர் 7வது மாதத்தை தூக்கி முதல் மாதத்தையும் முதலாவது மாதத்தை தூக்கி 7வது மாதத்துல போட்டார். 7வது நாள் கர்த்தருடைய நாள் என்ன நாளா இருந்தது? ஓய்வு நாளா இருந்தது. 7வது வாரம், 7வது மாதம், 7வது வருஷம். அந்த 7என்ற வார்த்தை கர்த்தர் ஒரு பெரிய ரகசியத்தை வெளிப்படுத்தும்படியாக வைத்திருக்கிறதா நாம் பார்க்கிறோம். இப்படி 7வது மாதமாகிய அபிபை முதல் மாதமும் முதல் மாதமாகிய டிஸ்ரியை 7வது மாதமாக சேக்ரெட் கேலண்டர், கர்த்தருடைய கேலண்டர்ல 7வது மாதம் டிஸ்ரி. சிவில் கேலண்டர்ல ஜனவரி மாதம்ன்றது இப்போ சொல்லப்படுறது டிஸ்ரி மாதம் முதல்ல வருது. சேக்ரெட் கேலண்டர்ல 7வது மாதமாக வருகிறது யூதருடைய கணக்கின்படி. ஸோ அந்த 7வது மாதம் முதல் தேதியில வருகிறார். 7வது மாதம் முதல் தேதி சிவில் யூதருடைய கேலண்டர் படி எந்த நாளா இருக்கும்? சேக்ரெட் கேலண்டர் 7வது மாதம் கர்த்தர் கொடுத்தது படி. ஆனா டிஸ்ரி என்பது சிவில் கேலண்டர் முதலாவது மாதம்னாக்கா முதலாவது மாதம் முதல் தேதியில அவங்க வந்தாங்களா? பார்த்து எந்த நாளா இருந்திருக்கும்? டிஸ்ரி என்பதான மாதம் இவர்களது முதலாவது மாதம் சிவில் கேலண்டர்ல முதலாவது மாதம் முதல் தேதியிலே இவர்கள் தேவாலயத்துல குறிப்பிட்ட இடத்துல எந்த இடத்துல பலிபீடம் கட்டப்பட்டதோ அந்த இடத்துல அந்த பலிபீடத்தை கட்ட துவக்குகிறார்கள். கட்டனால என்ன? நியூ இயர் யூதருடைய கேலண்டர் படி. இவர்கள் வசந்தின்படி கூடி வரதுனால ஒரே ஒரு கேரக்டர் மாதிரி நான் சொல்லி முடிச்சேன். ஓகே, ஜாஸ்தி எடுக்க விரும்பவில்லை. அதை கீழே கூடார பண்டிகை வருது. அந்த 3 பண்டிகைக்கான ரகசியங்கள் யாத்திராகமத்தை பற்றி பேசும்போது இந்த இடத்துல டீட்டெயிலாக பேசியிருக்கிறேன். மொத்தம் 7 பண்டிகை இருக்கு இல்லையா? ஏன்னா 7 பண்டிகை, த பாஸ் ஓவர், த அன்லெவன்ட் பிரெட், த ஃபர்ஸ்ட் ஃப்ரூட், அப்புறம் வீக்ஸ், பென்டகாஸ்ட், அதுக்கப்புறம் ஃபெஸ்டிவல் ஆஃப் ட்ரம்பட்ஸ், அதுக்கப்புறம் த டே ஆஃப் அட்டோன்மெண்ட், அப்புறம் பூத்ஸ் என்று சொல்லப்படுகிற கூடார பண்டிகை. இந்த 7 பண்டிகை இருக்குது. 7 3 பண்டிகை டிஸ்ரி என்பதான சேக்ரெட் கேலண்டர்ல 7வது மாதம், சிவில் கேலண்டர் முதல் மாதம் என்று சொல்லப்படுகிற இந்த மாதத்தில் வருகிறது. அது சில பண்டிகைகள் அவர்கள் அனுசரிக்கிறார்கள். அது அர்த்தவரன் சொல்ல விரும்புகிறேன். கூடார பண்டிகை அது ஞாபகத்தில் வச்சுக்கணும். இயேசுநாதர் மறுரூப மலையில போகும் பொழுது பேதுரு சொன்ன வார்த்தை, உமக்கும் பிறகு மோசைக்கும் எலியாவுக்கும் ஒரு கூடாரத்தை நாங்கள் பண்றோம். அதெல்லாம் என்ன சொல்லும் பொழுது நான் என்ன இருந்ததுன்றதெல்லாம் இந்த ரகசியத்தை வச்சு நம்ம பார்க்கும்போது கவனிக்கலாம். வசனம் எழுதியிருக்கிறபடியே அவர்கள் கூடார பண்டிகையை ஆசரித்து நித்திய நியமத்தின்படியும் அன்றாட கணக்கின்படியையும் ஒவ்வொரு நாளிலும் பலியிட்டார்கள். எழுதியிருக்கிறபடியே அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். வசனம் 1, இஸ்ரவேல் புத்திரர் பட்டணங்களிலே குடியேறி 7ஆம் மாதமான போது ஜனங்கள் ஏகோபித்து எருசலேமிலே கூடினார்கள். அந்த ஏகோபித்து என்பதன வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? ஆங்கிலத்துல when the 7th month came and the Israelites had settled in their towns, the people assembled together as one in Jerusalem. எப்போதெல்லாம் சபையாக நாம் தேவ வார்த்தையின்படி கூடி வருகிறோமோ அப்போதெல்லாம் எப்படி தெரியுமா கூடி வருவோம்? ஒன்னாக வரப்போகிறோம். ஒரே இடத்துக்கு வர்றதை பத்தி பெரிய விஷயம் அல்ல. நம்ம எல்லாரும் ஒரே இடத்துக்கு தான் கூடி வருகிறோம். ஆனால் ஒரே மாதிரி வரமான்றது தான் கேள்வி. சில இடத்துல ஒரே இடத்துக்கு கூடி வருகிறார்கள், சில இடத்துல ஒரே யூனிஃபார்மோட வருகிறார்கள். ஒரே கிடையாது, ஒரே இடத்துல கூடி வருகிறார்கள், அதுவும் தவறு கிடையாது. கேள்வி ஒன்னா வருமானது தான் கேள்வி. எப்போதெல்லாம் வேத வாக்கியத்தின்படி நாம் கர்த்தரை தொழுது கொள்றோமோ நாம் ஒன்னா வர வேண்டும். ஏன்னா அந்த ஒன்னா வருவது என்றால் ஏகோபித்து அவர்கள் கூடினார். இந்த ஒரு பழக்கம் தான் நாம் சபையிலே இன்றைக்கு அதிகமாக காண்பது கிடையாது.
இந்த இடத்திலும் அடிக்கடி அந்த ஒரே மாதிரி கூடி வருகிற வேதாமத்திலிருந்து வருகிற அந்த ஒரு அருமையான சத்குணங்களை நாம் பார்ப்பது கிடையாது. வேத வாக்கியத்தின்படி சபையாக கூடி வருகிற விசுவாசிகள் ஒரே யூனிஃபார்மோட வர்றதை பார்க்கிலும், ஒரே பிளேஸ்ல வருவதை பார்க்கிலும் அதெல்லாம் தவறு கிடையாது. ஆனால் ஒரே இடத்துல கூடி வந்தாலும், ஒரே உடையை நாம் போட்டுக்கொண்டு வந்தாலும் அதெல்லாம் நமக்கு முக்கியமானது. அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர்ல சொல்ற வண்ணமாகவே உங்களுக்குள்ளாக பிரிவினை இருக்கக்கூடாது. நீங்கள் ஒரே இடத்துல கூடி வந்தாலும், ஒரே உடையை நீங்கள் அழைத்து கொண்டு வந்தாலும், நீங்கள் எந்த காரணத்தை கொண்டும் உங்களுக்குள்ளாக பிரிவினைகள் பிரிந்திருக்க கூடாது. அது நம்ம சபையிலே அதிகமாக பார்ப்பது கிடையாது. ஒரு மனதோட ஒன்னாய் வர வேண்டும். அவர்களுக்குள்ளாக வேறுபாடு, வெவ்வேறு கருத்தோடு கூட கூடி வரவில்லை. இந்த ஜனங்கள் கர்த்தரால் ஏவப்பட்டு கர்த்தர் அழைத்து கொண்டு வந்த ஜனங்கள். நீங்கள் நானும் சபையை கூடி வரும் பொழுது நமக்குள்ளாக வெவ்வேறு வேறுபாடுகள் இருக்கக்கூடாது. மாறாக ஒன்னாக இருக்க வேண்டும். ஒன்னாக இருக்க வேண்டும் என்றால் நாம் தேவ வார்த்தையின்படியே கூடி வர வேண்டும். இந்த ஒரு எண்ணம் நமக்கு இருக்கிறது கிடையாது. அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியர் 4 புதிய ஏற்பாட்டில் ரொம்ப அருமையாக சொல்லப்பட்டிருக்கும். சபையை கூடி வரும் பொழுது நாம் எப்படி ஒன்னாக வர வேண்டும் என்று. ஒரே உடை, ஒரே இடம், ஒரே உணவு, ஒரே பானம் எல்லாம் ஒன்னா இருந்தாலும் அதெல்லாம் புறமான விஷயத்துல ஒன்னா இருக்கிறது. ஆனா மன ரீதியிலே விசுவாசிகள் எல்லோரும் ஒன்னாய் வருவது கிடையாது. இது நீங்களாலும் ரொம்ப தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்களும் இன்னொரு விசுவாசியுடைய மனமும் ஒன்னா இருக்கணும். சில நேரத்துல பசங்களுக்கு உலகத்தாருடைய பசங்களோட கூட மைண்ட் ஒன்னா எடுத்த தவிர விசுவாசியோட மைண்ட் ஒன்னா வருது கிடையாது. ஆண்டவர் அறியாதவங்க கூட போய் ஒன்னாயிடுறான். ஆனா ஆண்டவர் அறிந்த இன்னொரு விசுவாசிகிட்ட ஒன்னா வருவது கிடையாது. அது ரொம்ப தப்பான ஒரு விஷயம் அன்பானவர்களே. உலகத்தானோட கூட நீங்கள் வேலை செய்யலாம், பணிவிடை செய்யலாம். அவங்களோட கூட உங்களுடைய மனமும் அவங்க மனமும் ஒன்னாக கூடாது. ஆனால் விசுவாசிகள் இன்னொரு விசுவாசியுடைய மனம், சபையில் இருக்கிற எல்லா விசுவாசியோட மனம் ஒன்னா இருக்க வேண்டும். இதை நம்ம பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டியது ரொம்ப கட்டாயம். இது நீங்க சத்தியமுள்ள வார்த்தையின்படி கூடி வந்தால் ஒழிய உங்களுக்கு அந்த ஒரே மைண்ட் வர வாய்ப்பில்லை. ஆண்டவர் அறியாதவங்கள்ட்ட போயிட்டாலும் நீங்க மணிக்கணக்கா ஒன்னா இருந்துறீங்க. ஆனா விசுவாசிகளோட கூட இருக்கிறதுன்னா உங்களுக்கு எரிச்சலா இருக்கு. ஏன் அந்த மாதிரி எரிச்சலாவது உங்களுக்கு? ஏன்னா நீங்கள் வசனத்தின்படி கூடி வராத நோக்கம்தான். நீங்களாம் வசனத்தின்படி வந்தோம்னாக்கா நம்மளுக்கு யார் மீது எந்த ஒரு மைண்டு வித்தியாசம் இருக்காது. அவர் என்னத்துக்காக வந்தாரோ அதுக்காக தான் நான் வந்தேன். என் ஃப்ரெண்டு எதுக்காக வந்தானோ கர்த்தருக்குள்ள அதுக்காக தான் நான் வந்தேன். எங்களுடைய எல்லாம் ஒரே ஒரு மைண்டு, கர்த்தரை பாடி புகழ்ந்து தொழுது கொள்ள வேண்டும் என்பதான நோக்கத்தோடு தான் நாம் சபையாய் ஒரே மனதோடு கூட வந்திருக்கிறோம் என்பதான எண்ணம் வேத வாக்கியத்தின்படி நாம் கூடி வந்தால்தான் நமக்கு உண்டாகும். அவர்கள் எவ்வளவு கிளீனா கண்டுபிடிச்சாங்க பாருங்க, யார் சத்ரு யாரு கர்த்தருடைய ஜனம் என்று. ஆனா நம்ம விசுவாசிகளுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யார் சத்ருன்னு தெரிய மாட்டேங்குது. கர்த்தருக்குள்ள இருக்கிற விசுவாசியை மித்ருக்களாக அங்கீகரிப்பதும் கிடையாது. இவ்வளவு ஒரு மட்டமான எண்ணங்கள் விசுவாசிகளுக்கு உண்டாகிறது காரணமே அவர்கள் வசனத்தின்படி கூடி வருவது கிடையாது. உலகத்தான் ஆண்டவர் அறியாதவனும் கூட அவ்வளவு நெருங்கி ஒரே மனதோடு ஒரே சிந்தியோடு எல்லாத்தையும் பேசி ஒட்டிட்டு இருக்கிற சந்தோஷமா இருக்கிற பகை விரோதம் எதை வர்றது கிடையாது. ஆனா விசுவாசிக்கிட்ட வந்தவன மாத்திரம், சபையா வந்தவன மாத்திரம் என்னத்துக்குன்னு கவலை, எரிச்சல், பகை, கோபம். ஏன் இன்னொரு விசுவாசிட்ட நெருங்கி பேசுறது இல்லை, நீ பழகுறது இல்லை? ஒரே மனம் வர்றது கிடையாது. சபையில அப்படி இருக்கக்கூடாது மனவர்களே. அந்த மாதிரியான நடத்துதல் வேத வசனத்திலிருந்து வந்த நடத்துதல் அல்ல. அந்த மாதிரி ஆட்கள் வராமங்கிறது ரொம்ப நல்லது. வந்தால் எல்லோரோட கூட ஒரே மனதோடு கூட ஒரே சிந்தையோடு கூட ஒன்னா ஆறுறது தான் வேத வாக்கியத்தின் நடத்துதலா இருக்கிறது. இதை நாம் பார்க்கும் பொழுது மோசேயுடைய வேத வாக்கியம் அவர்களை ஒரே மைண்டு, ஒரே ஒன்னாக, ஒரே சிந்தியோட, ஒரே பாஷையோட, ஒரே ஆலோசனையோட, ஒரே தியானத்தோட, ஒரே நோக்கத்தோட, ஒரே எதிர்பார்ப்போட கூட அவர்கள் கூடி வந்தார்கள். அவங்களுக்கு கூடி வருவதிலே மாற்றங்கள், வேறுபாடுகள் இருக்கவில்லை. சிறு பசங்களிலிருந்து பிடித்து பெரியோர் வரைக்கும் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, நாம் வேத வாக்கியத்தின்படி கூடி வர வேண்டும். சத்தியமுள்ள வார்த்தையினால் நாம் சபையாக கூடி வருவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். சத்தியமுள்ள வார்த்தையை ஞாபகப்படுத்தி கொண்டு வர வேண்டும். சத்தியமுள்ள வார்த்தையை ஞாபகப்படுத்தி கொண்டு வராம உங்களுடைய முகத்தை பார்த்து அவங்களுடைய பழைய காரியங்களை ஞாபகப்படுத்தி கொண்டு வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கும் மற்ற விசுவாசிக்கும் ஈடுபடாமல், ஒரே மனம் இணையாமல், ஒரே சிந்தை ஆகாமல், விரோதம், பகை உண்டாகி
அந்த ஒரு ஆராதனையில் கர்த்தர் விரும்புவது கிடையாது. சேர்ந்தவன் நான், அப்போலோவுக்கு சேர்ந்தவன் நான், பவுலுக்கு சேர்ந்தவன் என்று உங்களுக்குள்ளாக பிரிவினை உண்டாகி மாம்சீகமாய் நீங்கள் நடந்து கொள்கிறீர்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப व्यसனத்தோடு சொல்லுகிறார். சுவாசிகளாகிய நாம் வேத வாக்கியத்தை ஞாபகப்படுத்தி கொண்டு வரணும். நீங்கள் யார்கிட்ட நெருக்கமாக இருக்கணும்? உங்களைப் போலவே யோசிக்கிற இன்னொரு விசுவாசிக்கிட்ட தான் நீங்கள் நெருக்கமாக இருக்கணும். ஆனால் உலகத்தார்கிட்ட நம்ம ரொம்ப நெருக்கமாக இருக்கணும். உலகத்தார்கிட்ட அவ்வளோ நெருக்கமாக இருக்கணும். மன ரீதியில் பொருந்தலாமா? கிறிஸ்துவுக்கும் பிலியாலுக்கும் சம்பந்தம் என்ன? ஐக்கியம் என்ன? தேவாலயத்துக்கும் விக்கிரகத்திற்கும் ஐக்கியம் என்னெல்லாம் வேத வாக்கியம் சொல்லலையா? ஐக்கியப்படக்கூடாத இடத்துல போய் ஐக்கியப்பட்டுக்கிறோம். ஐக்கியப்பட வேண்டிய இடத்துல போய் ஐக்கியப்படுறது கிடையாது. சபையில் இருக்கிற விசுவாசி